அதிகாரம் 24. பொல்லாத மனுஷர். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். நம்முடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தனை இருக்கக்கூடாது. நாம் பொல்லாதவர்களைப் போல் சிந்திக்கவும் செயல்படவும் கூடாது. பொல்லாதவர்களின் மனச்சாட்சியில் துன்மார்க்கம் நிரம்பி இருக்கும், அவர்களுடைய இருதயம் கொடுமையை யோசிக்கும். அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும், அவர்களுடைய பேச்சும் செயலும் மற்றவர்களுக்கு பாதகமாய் இருக்கும். மற்றவர்களை அழித்துவிட்டு தாங்கள் மாத்திரம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று துன்மார்க்கர் பேராசைப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கரோடு இருக்கவும் விரும்பக்கூடாது. அவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது. பொல்லாத மனுஷர் தங்கள் பொல்லாத கிரியைகளினால் ஐஸ்வர்யங்களை சேகரிக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருந்து சம்பிரமமாய் ஜீவிக்கிறார்கள். அவர்களுடைய சுக வாழ்வை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. பொல்லாத மனுஷர் மேல் நாம் பரிதாபப்பட வேண்டும். அவர்கள் இப்போது சுகமாய் ஜீவித்தாலும் நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு வரப்போகிற அழிவையும் ஆபத்தையும் உணராதவர்களாய் பொல்லாத மனுஷர் சம்பிரமமாய் ஜீவிக்கிறார்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமில்லை. பரிசுத்தவான்களுக்கும் பொல்லாத மனுஷருக்கும் ஐக்கியமில்லை.